மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். சேலம் போஸ் மைதானத்தில் தேமுதிக மாநில மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மகளிர் அணி தலைவர் பிரேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜயகாந்த், காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். சொல்ல வேண்டியதான ஏனென்றெல்லாம் இவங்க மேகதாதுக்கு ஏன் நீங்க போறீங்க? நேராக டெல்லியில எம்பு உண்ணாவிரதம் இருக்கீங்க, நேராக டெல்லியில இருக்கிற சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடி உட்காருங்க, வீட்டுல போய் கேளுங்க, அவங்க நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இங்க இருந்துகிட்டு நாங்க சப்போர்ட் சொல்லிட்டு போகாம இருக்கிறது காங்கிரஸோட வேலை. அது பல பிரச்சனை இருக்கு. ஆனால் நேராக சோனியா காந்தி சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒண்ணும். இதில் பேசிய தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், பெண்கள் நினைத்தால் நாட்டில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றார். அதிமுக ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டதாகவும் பிரேமலதா குற்றம் சாட்டினார். இந்த கொடுமை தமிழகத்தில் மட்டும்தான் ஒன்று. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவரை இன்னைக்கு கைது செய்திருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்ல, கடகோடி மந்திரி வரைக்கும் அதிமுக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க எல்லா மந்திரியும் நிச்சயமாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் இது நடக்குதா இல்லையா என்று மட்டும். அத்தனை துறைகளிலுமே ஊழல், அத்தனை துறைகளிலுமே லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஒரு துறை அல்ல, இரண்டு துறை அல்ல, அத்தனை துறை. இந்த கூட்டம் மது ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு உள்ளிட்டவைகளை மையப்படுத்தி நடத்தப்பட்டது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.